அட என்னய்யா இது? ஃபுட்பால் விளையாடுறீங்களா? இல்ல வீடியோ கேம் விளையாடுறீங்களா? இப்படி வந்து சொல்ற மாரி தான் 3வது பிளேஸ்காண்டி நடந்த பிரான்ஸ் வர்சஸ் இங்கிலாந்து மேட்ச் வந்து இருந்துச்சுங்க. இந்த மேட்ச்ல இங்கிலாந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்தே வந்து ஆதிக்கம் செலுத்த வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. 3வது நிமிஷத்திலே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு கோல போட்டாங்க. அது பத்தாது நாங்க அடுத்து உடனே ஒரு கோல போடுவோம்னு சொல்லி 18வது நிமிஷத்துல ஒரு கோலு, அடுத்து 37வது நிமிஷத்துல ஒரு கோலு, 46வது நிமிஷத்துல ஒரு கோலுன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து கோல போட்டு அசத்திட்டாங்க. இதனால வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 4க்கு 0 அப்படின்ற அடிப்படையில வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரான்ஸ் நாங்களும் கம்பேக் குடுப்போம்ல அப்படின்னு சொல்லிட்டு எம்பப்பே வந்து செகண்ட் ஹாஃப்ல ஒரு கோல வந்து போட்டாரு. அதுக்கப்புறம் பர்கலா ஒரு கோலு, திரும்ப எம்பப்பே ஒரு கோல்ன்னு சொல்லிட்டு அவங்களும் 3 கோல் வந்து போட்டாங்க. இதனால மேட்ச் எப்படி இருந்துச்சு அப்படின்னா 4க்கு 3 அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இங்கிலாந்து நாங்க சும்மா விடுவோமா? நாங்க கோல் போடுவோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிடைச்ச பெனால்டி வாய்ப்பை பயன்படுத்தி அழகா அவங்க ஒரு கோலை வந்து போட்டாங்க. திரும்ப வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ் 96வது நிமிஷத்துல அவங்களும் ஒரு கோலை போட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க கடைசியா ஒரு கோலை போடுவோம்னு சொல்லிட்டு இங்கிலாந்து 98வது நிமிஷத்துல ஒரு கோலை போட்டாங்க. இதனால இந்த மேட்சை இங்கிலாந்து வந்து 6க்கு 4 அப்படின்ற அடிப்படையில வந்து வின் பண்ணி 3rd பிளேஸை வந்து பிடிச்சிட்டாங்க. ஆனா உண்மையிலே இந்த மேட்சை பார்க்கும்போது நமக்கு வேர்ல்டு கப் பார்த்த மாதிரிலாம் வந்து இல்லைங்க. ஏதோ சும்மா எல்லாரும் ஜாலியா விளையாண்ட மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ஏன் இவங்க இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க அப்படின்னா, ஏன் இப்படி நம்ம ஃபைனலுக்கு போகல, 3rd பிளேஸ்க்காண்டி தானே வந்து விளையாடுறோம், சும்மா ஜாலியா விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 டீமுமே வந்து பார்த்தீங்கன்னா கேஷுவலா விளையாண்ட மாதிரி தான் வந்து தெரிஞ்சுச்சு. அதனால தான் 2 பேரும் மாத்தி மாத்தி இப்படி கோல் அடிச்சிருக்காங்க. எது எப்படியோ இந்த மேட்ச்ல வந்து எம்பப்பே 2 கோல் அடிச்சது மூலமா இந்த வேர்ல்டு கப்ல அவர் தான் வந்து ஹையஸ்ட் கோல் அடிச்சிருக்காரு. மெஸ்ஸியை பின்னுக்கு தள்ளி அவர் தான் ஒரு பெரிய சாதனையை வந்து படைச்சிருக்காரு. எது எப்படியோ இந்த மேட்ச்ல வந்து 2 டீமுமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை சொல்லும்போது ஒரு சில பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, எப்பா இதான் முக்கியமான மேட்ச்சு, இன்னைக்கு நடக்க போற ஸ்பெயின் vs அர்ஜென்டினா மேட்ச் தான்ப்பா இம்பார்ட்டன்ட் மேட்ச், இந்த மேட்ச்ல யார் வின் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா அர்ஜென்டினா ஆல்ரெடி போன தடவை கப்பை வின் பண்ணிட்டாங்க. இந்த தடவை திரும்ப ஸ்பெயினை வீழ்த்தி அர்ஜென்டினா கப்பை வின் பண்ண போறாங்களா, இல்லை எல்லா கப்பையும் அடிச்ச நாங்க இந்த தடவை வேர்ல்டு கப்பே நாங்க தான் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெயின் வந்து கப்பை வின் பண்ண போறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.